தமிழக பெருங்குடி மக்களே, இவனை உங்களுக்கு நன்றாக தெரியும். உழைக்கும் கரங்களாய், ஊருக்கு உழைப்பவனாய், பொன்பல பொருந்திய விவசாய குடிமகனின் வாரிசாக வளர்ந்தவன். இவன் உருவத்தில் நாகரிகமில்லாதவனாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் நாகரிகம் நிறைந்த. இதை அவன் எந்த பள்ளிக்கும் சென்று பயிலவில்லை. ஆனால் 1000ல் ஒருவனாய், அன்பின் திருவுருவாய், ஏழைகளின் காவலனான ஒருவரை பார்த்துத்தான் கற்று தேர்ந்தான். அவர்தான் எம்ஜிஆர் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு. அதான் நான் இன்னைக்கு பாக்குறேன். சரி, அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னதெல்லாம் நியாயம் அப்படின்னு நினைச்சு பாக்குறேன். அது உண்மை, அதான் நடக்குது. எம்ஜிஆரோட பவர் இருக்கா, சக்தி இருக்கான்னு நான் பேசுறேன். நான் எம்ஜிஆரை நேசிச்சவன். நான் அவர் விட்டு கொடுத்து பேசுவேன்னா விட்டு கொடுத்து பேசவே மாட்டேன். யாரு காப்பாத்த போற? கடவுள் என்னை கைவிடல. வாத்தியாரு, நீதான் என்னை காப்பாத்தணும். கேப்டன் வாயில நான் கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னதே இல்லையே. தொண்டர்கள் சொன்ன புரட்சி கலைஞர் நாங்க, கேப்டன் நாங்க, எல்லாம் அவங்க தொண்டர்கள் சொன்னது. இது வரைக்கும் நான் கருப்பு எம்ஜிஆர் அப்ப எங்கேயுமே பேசினது.